ஓபிஎஸ் டெல்லி பயணம், அமித்ஷா சந்திப்பு, டெல்லியில் நடந்தது என்ன? இது சம்பந்தமான வீடியோ தான் இது. வாங்க நமக்கு தெரிஞ்ச அரசியலை பேசுவோம், சரியா? ஏற்கனவே நம்ம ஆல்ரெடி வீடியோலாம் போட்டிருக்கோம். அதில் எடப்பாடியாக இருந்தாலும் சரி, ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, டிடிவி தினகரனாக இருந்தாலும் சரி, அல்லது செங்கோட்டையனாக இருந்தாலும் சரி, அல்லது சசிகலாவாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லோரும் பிஜேபியிலேருந்து வெளியே இருக்கோம் என்று சொன்னாலும் அவங்க பிஜேபி சப்போர்ட்டில் தான் இருக்காங்க. பிஜேபி என்ன சொல்லுதோ அதை செயல்படுத்தக்கூடியவங்க தான் இருக்காங்க. நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். அதே சம்பவம் தான் இன்றும் நடந்திருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு போயிருக்காங்க, அமித்ஷாவை பார்த்துருக்காங்க. ஆனால் அவர் பின்னணி என்ன? டெல்லிக்கு போய் தமிழ்நாட்டு அரசியலை பற்றி பேசிட்டு வந்திருக்கேன் ஓபிஎஸ் அவர்கள் பேட்டி கொடுக்குறாங்க. இது உண்மை நிலை இல்லையா? பொதுமக்கள் அனைவருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். டெல்லியில் போய் ஓபிஎஸ் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலை பேசுறதுக்கு என்ன இருக்கு? மும்மொழி கொள்கை இங்கே திணிக்கக்கூடாதுன்னு பேச போயிருக்காரா? அல்லது கல்விக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்காம இருக்கு, அதை திருப்பி கேட்க போயிருக்காரா? அல்லது எஸ்ஐஆருங்கிற இந்த ஓட்டு திருட்ட தமிழ்நாட்டில் எப்படியாச்சும் செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்களா? அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு போயிருக்காரா? இல்லை, இதை சம்பந்தமா எதுவும் பேச போகிறா? அவருடைய வருங்கால அரசியல் நிலைப்பாட்டை பற்றி பேச போயிருக்காரு. அதுதான் உண்மை. இது மக்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு. அதாவது வெளியில போய் நீங்க சொன்ன மாதிரி தான் நடந்துக்கிட்டேன், இது வரைக்கும் நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டேன். ஆனா எடப்பாடி அவர்கள் ஏடிஎம்கேல யாரையும் ஒன்று சேர்க்கிற மாதிரி தெரியல. நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சுதான் நாங்க இந்த அளவுக்கு வந்தோம். இனிமேல என்ன செய்யறது? எடப்பாடிட்ட நீங்க பேசி இவங்களெல்லாம் ஒன்று சேர்க்க போறீங்களா, இல்ல அடுத்த கட்டமாக நாங்க என்ன செய்யறோம்னு முடிவு சொல்றீங்க? கேட்கத்தான் போயிருக்காரு. இதுதான் உண்மை நிலவரம். அந்த அடிப்படையில இவர் கேட்டிருப்பாரு. அதுக்கு அவங்களும் ஒரு பதில சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப வசதியான ஒரு இது தானே இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பமா கிடைக்கிறது. டிடிவி புரிஞ்சு பார்க்கிறாரு. செங்கோட்டையனை அவங்களோட ஐடியா பெறாது தாய்களை இணைச்சிட்டாங்க. சசிகலா அவங்கள என்ன சொல்றதுன்னு தெரியாம அவங்க ஓரம் கட்டி வச்சிருக்காங்க. எடப்பாடி தலைமையில மக்கள் யாருமே விரும்பல, அவன் ஏடிஎம்கே அழிச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில பன்னீர்செல்வம் அடுத்து என்ன செய்யலாங்கும் போது அவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா கிடைச்சிருக்கும். அப்ப ஓபிஎஸ் அவர்கள் அமித்ஷா நீங்க ஏடிஎம்கேல எங்களெல்லாம் சேர்த்து விடுறதுக்கு ஏதாவது வழி செய்யுங்களா, இல்ல என்ன செய்யறதுன்னு அடுத்து சொல்லுங்க, நீங்க சொல்றதை வச்சுதானே நாங்க எங்களுடைய முடிவை நகர்த்த முடியும் போய் கேட்டிருப்பாரு. அதுக்கு அவரு ஒரு ஐடியா கொடுத்திருப்பாரு. அதாவது எனக்கு ஏடிஎம்கே அழிக்கணும், பிஜேபிக்கு குறிக்கோள் ஏடிஎம்கே அழிக்கணும், உங்களுக்கு டிடிவி தினகரனுக்கு சசிகலாவுக்கு செங்கோட்டையனுக்கெல்லாம் என்னடாக்க எடப்பாடி அழிக்கணும். மொத்தம் நம்ம 2 பேருடைய நோக்கமும் ஒண்ணுதான். ஒண்ணு நான் ஏடிஎம்கே அழிக்கணும், நீங்க எடப்பாடி அழிக்கணும். அதனால நீங்க என்ன செய்வீங்க? தாய்க்கால போய் நீங்க ஒரு கூட்டமா சேருங்க, அதாவது கூட்டணியா வைங்க, ஒரு கட்சியை உருவாக்கி உங்களுக்கு கீழே போய் கூட்டணி வைங்க. அப்ப நீங்க தாய்க்காவுக்கு போடுவீங்க. உங்களுக்குள்ள ஓட்டு வங்கி எல்லாமே தாய்க்காவுக்கு வரும், எடப்பாடிக்கு போகாது. அப்ப எடப்பாடி ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடலாம், எடப்பாடி அழிச்சிடலாம். எங்களுடைய கணக்குப்படி ஏடிஎம்கே சுத்தமா வாசகத்தை ஆயிடும். ஏடிஎம்கே அழிக்கிறதுக்குள்ள வேலையை நாங்க பார்த்தாச்சு, அது முடிவுக்கு வந்துடும் இந்த அரசியல் இந்த தேர்தலோட. அப்ப உங்களுடைய நிலைப்பாடும் எங்களுடைய நிலைப்பாடும் ஒத்து வந்துடும். அதுக்கு பிறகு அதை நம்ம பார்த்துக்குவோம். இப்போதைக்கு நீங்க போய் ஒரு கட்சியை தொடங்கி தாய்க்கால போய் நீங்க இந்த ஐடியாவை தான் அமித்ஷா கொடுத்திருப்பாரு. இதுதான் நடக்கவும் போகுது. மக்கள் நீங்க பொறுத்து பாருங்க, இது நடக்குதா இல்லையாண்டு. நமக்கு தெரிஞ்ச அரசியலை பேசுறோம் பொதுமக்களா. இதுதான் பொதுமக்களுடைய ஒரு விளக்கமாகவும் இருக்கும். இந்த மாதிரி தான் செய்வாங்கிறது அந்த அடிப்படையில் தான் நம்மளும் சொல்றோம். அப்போ இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா ஓபிஎஸ் அவர்கள்ட்ட சொல்லி அனுப்பியிருப்பாங்க, நீங்க போங்க உங்களுடைய குழுக்களும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கட்சியா தொடங்குங்க, அந்த கட்சியை தாய்க்கோட இணைங்க, டிடிவியும் அடுத்து இணைவாரு, நீங்க எல்லாரும் ஒரு கூட்டணியில எடப்பாடியை சுத்தமா அழிச்சிடுங்க.
அப்படிங்கிற ஒரு நிலவரம் வந்துடும். அதனால நீங்கள் இங்கே போய் இந்த வேலையை செய்யுங்க, எங்களுக்கு ரொம்ப வசதியாக போகும். இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறலாம்னாலும் வரக்கூடிய காலத்தில் டிஎம்கே பிஜேபிங்கிற அந்த ஒரு நிலவரம் வந்துடும். இதுதான் அவங்களுடைய குறிக்கோள். இதை செயல்படுத்த போகிறாங்க கூடிய வரவில். எடப்பாடி இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் ஒன்று சேர்த்து பிஜேபியிலேருந்து விலகி ஏடிஎம்கே ஒரு கூட்டணி அமைச்சிச்சுன்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. அவர் பிரியாத தான் இருப்பாங்கனாக்கா இவங்க எல்லாம் சேர்ந்து எடப்பாடியும் அழிச்சிடுவாங்க, ஏடிஎம்கே அழிச்சிடுவாங்க. இதுதான் நடக்க போகிற உண்மை. இதை பொறுத்து வந்து பார்ப்போம். நம்ம சொல்கிறது சரியான விளக்கமாக என்னன்னு பார்ப்போம். இது இந்த செய்தி சரியாக உங்களுக்கு தோணுச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்களையும் தெரிவிங்க.